வீட்டுக்கு அம்மா வந்திருந்தாங்க. காலையிலேயே போய் கறிக்கடையில தூங்கிட்டு இருந்த நுரையீரலை வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில சிம்பிளா பிரெட்டை வாட்டி பண்ணை உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு ஹெவின்றதுனால காலையில சிம்பிளாவே முடிச்சாச்சு. அப்புறம் அந்த நுரையீரலை எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றது ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இங்கிட்ட இருந்து வெட்டி எடுக்கலாமா அங்கிட்ட இருந்து வெட்டி எடுக்கலாமா அப்படின்னு இங்க வெட்டி கொடுக்க மாட்டாங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றது, வாங்கிட்டு வெட்டிட்டு இருந்தேன். அம்மா வெட்டி தரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்ப பரவாயில்லம்மா நான் ஆக்கி தரேன், நான் பண்ணி தரேன், நான் செஞ்சு தரேன், இன்னைக்கு நீ என் கையால சாப்பிடுமான்னு அம்மா தான் சொன்னாங்க. வேண்டாம் பிரியாணி எல்லாம் நீ சாதாரணமா ரசம் வச்சு நுரையீரல் கிரேவி பண்ணிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா குடிச்ச மாதிரியே பண்ணியாச்சு. நம்ம கையில சாப்பிட்ட மாதிரியாச்சு. முடியல சார். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒருடைய வெட்டி எடுத்துட்டேன் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாம அம்மாக்கும் நம்ம கையில சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, இத்தனை நாள் அவங்க கையில சாப்பிட்டுருக்கோம்ல அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன். சரி அதை ஒரு ஃப்ரையா ட்ரையா கேரளா மட்டன் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து அதே தண்ணியில கழுவிட்டு நுரையீரல் அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியிலேயே அதே நுரையீரலையும் வேக வச்சு எடுத்துடலாம், ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். மட்டன் இந்த பக்கெட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கெட்டு அம்மா முருங்கைக்கீரை ஆஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு வச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்களாமா. அதனால அம்மா முருங்கைக்கீரை ஆஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பிச்சு பிச்சு ஆயிரம் ஏமான்னு கேட்டேன். மெல்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்குன்றாங்க, எனக்கு கிளறி போல. அப்புறம் எப்பவும் போல சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு சுட சுட சோறு, ரசம். ரசத்துக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா நல்லா உரப்பா கார சாரமா நுரையீரல் கிரேவி, மட்டன் ஃப்ரை கேரளால பண்ற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கருப்பா இருக்கும், அது அப்படியே சுருக சுருக அப்படியே இப்படி சொல்றது ரொம்ப சுருங்குற மாதிரி நெய் ஊத்தி அப்படியே பெரட்டி அதை அப்படியே தோசைக்கல்ல போட்டு ட்ரையா பண்ணி எடுக்கிறது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அம்மாவோட புகழ்ச்சி தாங்கல, என் பிள்ளை நல்லா சமைச்சாக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்த குலோப் ஜாமுனை எடுத்து எல்லா மீலுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது அது அப்படியே ஒரு மாதிரியா செம்ம ஃபீலா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுல அம்மா வாங்கிட்டு வந்த குலோப் ஜாமுன் இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்படியே குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.